வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்டு சேவிங் பிளான் தாங்க. அதாவது கோல்டு காயின் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கோல்டு காயின் சேமிக்கிறது மூலயமா பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் நமக்கு இருக்குது. அதாவது நம்ம நகையாக வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு போட்டு தான் நகைச்சீட்டு போட்டு நகை எடுப்போம். அப்படி இல்லை பணமாக நம்ம கொடுத்து நகை எடுக்கிறோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா அதுக்கு வேஸ்டேஜ், அதாவது செய்கூலி சேதாரம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் காயினாக வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் டைமில் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கூட கோல்டு காயினெல்லாம் வாங்க முடியும். அண்டு மில்லிகிராம்ஸ்லேயும் நம்ம வந்து தங்கம் வாங்க முடியும். ஸோ குறைந்த பணம் சேமித்தாலே போதும் தங்கம் காயினாக நம்ம வாங்கிறதுக்கு. அண்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ நகை வாங்குகிறோம் அப்படின்றப்போ நம்ம பெரிய நகையாக தான் வாங்க முடியும். ஸோ அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். பட் காயினாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த காயினெல்லாம் சேர்த்து பெரிய நகையாக நம்ம பின்னாடி வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காயினாக சேமிக்கிறது பல விஷயங்களுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம வெறும் நகையாக இல்லாமல் இந்த காயினை வச்சு நம்ம இதை பணமாக மாற்றி நம்ம வந்து எஜுகேஷன், பசங்களோட படிப்புக்கோ, குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு, இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா கூட இதை விற்று நம்ம பணமாக மாற்ற முடியும். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு நம்ம வந்து கோல்டு காயினை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா காயினாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு மொய் வைக்கணும் அப்படின்றப்போ காயின் அந்த மாதிரி வைக்கணுன்னா கூட நம்ம சேர்த்து வச்சிடணுன்னா பின்னாடி கோல்டோட ரேட் ஏறிந்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து இதை கொடுக்க முடியும். அதனால் கோல்டு காயின் சேமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம எவ்வளோ கிராம் சேமிக்க போகிறோம், என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சிறுசேமிப்பு திட்டங்கள் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு காயின்கான ஒரு சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த 2025 ஆரம்பிச்சதுலேருந்து கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டே இருக்குது. நம்ம தங்கம் வாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குதிரை கொம்பாக இருக்குது. அந்தளவுக்கு விலை தினம் ஏறிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வந்து இப்போவே சேமிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா தங்கத்தோட விலை இன்னுமே அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு கிராம் வந்து இப்போவே 8000 தாண்டிடுச்சு. இன்னும் 9000 10,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பதில் இப்போவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம தங்கத்தை சேமித்து வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறதுக்கு கோல்டு காயின் சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு சேவிங்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாலுமே, அதாவது நீங்கள் பணமாக சேமித்து வேறு எதாவது வாங்குறீங்கனாலும் இல்லை கோல்டு வாங்குறீங்க அப்படின்னாலும் நமக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ முடியும் சேமிக்கிறதுக்கு, உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கலாம். அண்ட் இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் தான் டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டாக 1 கிராம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை சேமிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமாக சேமித்தோம் அப்படின்னா கூட பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் சொன்ன மாதிரி கோல்ட் காயின் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் யூசஸ் நமக்கு இருக்குது. அதாவது நம்ம கல்யாணத்துக்கு எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இந்த நகை, அதாவது கோல்டு காயினை வச்சு நம்ம நமக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி நம்ம கோல்டு காயின் வாங்குறதுக்கு இன்றைக்கான சேவிங் பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோல்டு வந்து 1 கிராம் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கான டைம் டியூரேஷன் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 மாதம். ஸோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களால் 1 கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கு எப்படி சேமிக்கணும் அண்ட் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு கோல்டோட ரேட் தெரியணும். அதை வச்சு தான் நம்ம அஸ்யூம் பண்ணி தங்கத்தை வந்து சேமிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட், அதாவது இன்றைக்கி 17 மார்ச் 2025. இன்றைக்கி 1 கிராம் தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 8210 ரூபா.
இது வந்து வெறும் தங்கத்துக்கான விலை மட்டும்தான். இது கூட நீங்கள் நகையாக வாங்குறீங்க அப்படின்னாலும் காயினாக வாங்குறீங்க அப்படின்னாலும் வேஸ்டேஜ் அதுக்கேற்ற மாதிரி வரும். கூடவே 3% வந்து ஜிஎஸ்டி வரும். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து தங்கத்தை வாங்க முடியும். அண்டு தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 22 கேரட்டுக்கான ரேட்டு. அண்ட் நீங்கள் ஒரு 22 கேரட் கோல்டு காயின் வாங்குறீங்க இன்றைக்கி ரேட்டுக்கு அப்படின்னா கூட இந்த 8210 ரூபா கூட நமக்கு வேஸ்டேஜ் ஒரு 2% அண்ட் ஜிஎஸ்டி ஒரு 3% சேர்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 கிராம் கோல்டு காயின் இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்குறதுக்கு 8620 ரூபா தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டு காயின் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா சில ஆஃபர்ஸ் வந்து ஒரு சில கடைகளில் வந்து போடுவாங்க. அந்த டைமில் வாங்குகிறோன்னா நமக்கு வேஸ்டேஜ் அந்த 2% வேஸ்டேஜ் இல்லாமையும் வாங்க முடியும். அண்ட் கரண்ட்டாக இப்போது கோல்டு காயினுக்கு ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. ஸோ கோல்டு காயின் வந்து லலிதா ஜுவல்லரியில் வாங்குறப்ப வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31, 2025 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த டைம்குள்ளே யாராவது கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு எப்போவுமே இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்காது இல்லையா? ஸோ நம்ம வந்து எப்போவுமே வேஸ்டேஜோட கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் பின்னாடி கோல்டு ரேட் ஏறினாலும் அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கோல்டு காயின் சேமித்து வாங்குறீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் இப்போ இந்த மாதிரி கடைகளில் போடுற ஆஃபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியைக்கு, நியூ இயர்க்கு, தீபாவளி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வந்து நமக்கு ஆஃபர்ஸில் கிடைக்கும். அதாவது வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்கும். ஸோ நீங்கள் பணத்தை சேமிச்சுட்டே வந்து இந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம கோல்டு காயினை சேவ் பண்ணுறப்ப கொஞ்சம் கூடுதல் ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இப்போது நம்ம இந்த சேவிங் பிளான் பார்க்கலாம். அண்டு நமக்கான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் 2 மாதத்தில் வாங்கிறது தான். அண்ட் 2 மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆவரேஜாக 60 நாள் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ 60 நாளில் நம்ம 1 கிராம் தங்கத்தை வந்து சேமிக்கணும். அதுக்கு நம்ம கோல்டு ரேட் வந்து நம்ம முன்னாடியே இன்றைக்கி ரேட்டை பார்த்தோம் 8210. பட் 2 மாதம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு கண்டிப்பாக கொஞ்சம் ஏறும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தினம் கோல்டோட ரேட் வந்து ஏறுது. ஒரு நாளைக்கு 8200 இருக்குது, அடுத்த நாள் பார்த்தா 8250, 8300 இந்த மாதிரி அதிகமாக ஏறிட்டே இருக்கிறதுனால நான் 2 மாதம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால கோல்டோட ரேட் இன்னுமே அதிகமாகும். ஸோ கிட்டத்தட்ட 9000 ரூபா வரைக்கும் போனாலும் நம்ம வந்து 1 கிராம் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ 1 கிராமை நான் இல்லை 9000 ரூபா அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 மாதம் கழித்து வாங்குறப்ப நமக்கு இதை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லது தான். நமக்கு வந்து பணம் மிச்சமாகும், இல்லை எக்ஸ்ட்ராவாக நம்ம தங்கம் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து 1 கிராம் 9000 ரூபா அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு கூடவே அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியும் சேர்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குறப்ப வேஸ்டேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பணமும் நமக்கு மிச்சமாகும். அப்படி இல்லைனாலும் நம்ம அதை கொடுத்து வாங்கினோனாலும் எவ்வளோ ஆகுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி சேவ் பண்ணோன்னா நமக்கு வேஸ்டேஜ் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1 கிராமுக்கு 9500 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1 கிராம் வாங்கலாம் 2 மாதம் கழிச்சு அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த 9500 ரூபா அதாவது 60 நாளில் இந்த 9500 ரூபாயை நம்ம சேமிக்கணும். அப்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றது தெரியணும். ஸோ இதை 9500 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்றப்ப நமக்கு ஒரு நாள் எவ்வளோ சேமிக்கணும்னு கிடச்சிரும். 158.3 ரூபா வருது. இது வந்து ஆட் நம்பராக இருக்கிறதுனால நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன், நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ 160 ரூபா நீங்கள் ஒரு நாளைக்கு சேமிச்சிங்க அப்படின்னாலே நம்ம 1 கிராம் தங்கம் வந்து 2 மாதத்தில் அதாவது 60 நாளில் வாங்க முடியும். அண்ட் இந்த 160 ரூபா சேமிச்சிங்கன்னா 60 நாளில் உங்களுக்கு 9600 ரூபா வரும். ஸோ கோல்டோட ரேட் 9000 ரூபாய்க்கு மேலே போனாலும் உங்களால் வாங்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் கோல்டோட ரேட் கம்மியாக இருக்குது, நீங்கள் வாங்குறப்ப வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக பணம் வந்து மிச்சமாகும். நீங்கள் அந்த பணத்தை வந்து என்ன பண்ணலான்னா அடுத்த சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் 1 கிராம்னு சேமிக்கலாம். இப்படி 2 மாதத்துக்கு 1 கிராம் சேமிக்கிறப்போ ஒரு வருஷம் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா 6 முறை நம்ம வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி சேவ் பண்ணலாம். அப்போது நம்ம 6 கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 கிராம் தங்கம் வாங்குறப்போ உங்ககிட்ட பணம் மீதி இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் அடுத்த கோல்டு காயின் வாங்குற இது அமௌண்ட்டோட சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ கோல்டோட ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குன்னா இதே அமௌண்ட்டையே நீங்கள் சேர்த்திங்கன்னா அடுத்த 2 மாதம் கழிச்சு இன்னொரு கிராம் வாங்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம பிளான் பண்ணி 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1 கிராம்னு வாங்குறப்ப நம்மளால் ஈஸியாக தங்கத்தை வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி கோல்டு காயினாக சேமித்தோன்னா ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.